ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரா பூந்தி எப்படி பர்ஃபெக்ட் ஷேப், கலர், டேஸ்ட்டில் செய்கிறதுன்னு வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சத்தத்தை கேளுங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்க போகலாம். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். காரா பூந்தி செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு, நீங்கள் எந்த கப்பில் அளந்தாலும் இதே மாதிரி போடுங்க. 1/4 கப் அரிசி மாவு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு. செஞ்சப்புறம் கலக்கிறதுக்கு உப்பு போடுவோம், அதனால நீங்கள் ரொம்ப உப்பு போட வேண்டாம். கலந்துட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அந்த உப்பு வந்து ரொம்ப உரைக்காமல் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ட்ரை ஃப்ளார்லாம் கலந்தாச்சு. அதுக்கப்புறம் தண்ணியை ஒரே அடியாக நம்ம 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றி கலக்கக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்படியே கெட்டியாக பஜ்ஜி மாவாட்டம் இருக்கும். அதுக்கப்புறமேலு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி இப்படி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது பூந்தி கரண்டி. இந்த பூந்தி கரண்டி தான் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக அந்த ஓட்டை கரண்டிலேயே நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து ஊற்றியாச்சு. கரெக்டான மாவு வந்து அளவு பதம் சரியாக இருந்ததுன்னா டக்குன்னு உளுந்துரும். இல்லாட்டி ஒரு கரண்டியோ இல்லை கையிலையோ நம்ம வந்து தட்டி விடலாம். லேசாக தொலைவி விடுங்க. அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேலு எடுத்துருங்க. கொஞ்சமாக அந்த கலர் மாறும். சந்தேகமாக இருந்தால் ஒரு 2-3 துண்டை எடுத்து ஒரு தட்டில் போட்டு பாருங்கள். டக்குன்னு ஆறிடும். அதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு வெந்துருச்சா அப்படின்னு தெரியும். புதுசாக செய்கிறவங்க 2-3 இதை எடுத்து தட்டில் வெளியே போட்டு பார்த்துட்டு கரெக்டாக முறுமுறுன்னு வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த கலர் சேஞ்ச் வச்சு தான் நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ ஊற்றிட்டோம். கையில் லேசாக தட்டி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கரண்டி எடுத்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக அப்படி சர்க்கிள் பண்ணுங்கள். தோசை ஊற்றுற மாதிரி லைட்டாகவே பண்ணுங்கள், அது உளுந்துரும். பதம் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் மாவு வந்து தண்ணியாட்டம் இருந்ததுனாலும் வால் மாதிரி நீட்டி வால் கொஞ்சம் ஒட்டின மாதிரி உழுக்கும். கெட்டியாக இருந்தாலும் சரியாக வராது. தோசை மாவு பதத்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெயும் ரொம்ப சூடாகி புகஞ்சிடக்கூடாது. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிலக்கடலை, இது வந்து ரா பீனட்ஸ் தான். இது வேக வைக்காத பச்சை நிலக்கடலை. இதையும் வந்து அப்படியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி கரண்டியில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், அது கலர் மாதிரி கொஞ்சம் வெடித்த மாதிரி வரும். அந்த கிராக்ஸ் பார்த்ததுக்கப்புறமேல் நீங்கள் எடுத்துருங்க. இதோடையே கொஞ்சம் முந்திரியும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. முந்திரியை வந்து பாதியாக உடைச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் இதில் போட்டு நல்லா பொரிச்சுக்குங்க. கருவேப்பிலை தான் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் இது கூட நம்ம பொட்டுக்கடலையும் இதே மாதிரி பொரிச்சு போடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர், மிளகாத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா வந்து இதை குலுக்கி விடணும். மிக்ஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் கையெல்லாம் விட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நல்லா இப்படி நீங்கள் எவ்வளோ பெரிய குண்டாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து குலுக்கி விடுங்க. அப்போ தான் அந்த மிளகாத்தூளும் உப்பும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அவ்வளோதான், சூப்பரான காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.